என்னோட ஒண்ணுக்கு இந்த அளவுக்கு வராது. நம்ம அக்னி பேர்ல யூடியூப் சேகரன் நம்ம சேகரோட ஒண்ணுக்கு இந்த அளவுக்கு மேல வந்துருக்கு. நம்ம வேப்பர்த்தப்பட்ட சேகரன் அக்னி பேர்ல யூடியூப் சேனல் அவர் மூத்திரம் தான் வாய்க்கு ஒழுது படுதாவே நம்பி போச்சு. சேகரன் கூப்பிட்டுட்டா வச்சுக்கா அடி பிச்சை எடுத்து போடுவாரு. பிச்சை ஜலகண்டா போடுறது சொல்ல அடி பிச்சை அட அடியா பிச்சை எடுப்பாருன்னு நினைச்சேன் நான். சம்மந்தம் மாட்டாங்களா? ஏன் சும்மா சென்ட்ரிங் முடியும் அண்ணா அண்ணாங்கறியா கூட படுத்துறா இல்ல ஒட்டிட்டு படுத்துறா இல்ல ஒரு தாய் மக்கள எதை வச்சு அண்ணாங்கறாய்? அட அண்ணனுக்கு கூடா பிடிக்காது. வாங்க தம்பி. தம்பியா? தம்பி. ஓய் யா மாதிரி மணி எப்படி இது? 7 மணிக்கு முடிச்சேன். இது வரைக்கும் அந்த சனி என்ன விட்டு போகல. நான் தான போன் போட்டு எழுப்புனேன். அப்புறம் எனக்கு போன் பண்ணி எழுப்புறா. அப்படிதான். ஓய் அப்பவே கூப்பிடுறாரு. பொது வசனங்க ஏப்பா மத்தலகற. ஏப்பா என்ன சொல்லவும் பையா? வருஷம் முழுசுமே இந்த முகத்தை முடிச்சாகணும். சத்தியமாடா? மெய்யாலுமே இந்த முகத்தொட்ட வேற முகம் கிடைக்க மாட்டேங்குது. ஓய் இந்த மாட்டே முடிச்சிடும். ஆனா இந்த மாட்டால நான் செத்து போறேன். ஊர்ல போய் அடி வாங்கி கண்டிப்பா அப்படியே போடு நாளைக்கு வா. கிடையாது கறி பிச்சு நான் தெரியுமா சென்டர்ல வந்து உட்காரு வேண்டானா சொல்றவங்க அப்படி பண்ற பேசக்கூடாது. கொல்லுங்க ஏன்னா ஏற்கனவே கோவத்துல இருக்கிறேன் நானு. என்ன பாரு கோட்டை ரவுண்ட் எடுத்துட்டு மத்தனகாரி எடுத்துட்டு போய் என்னோட இந்த இருப்பாளை மூளைக்காய் கடையில உட்காந்துருந்தீங்க பாத்துங்க. ஓய் ஏன் தெரியல ஆள் ஒருத்தர எந்திரிச்சான். ஓய் மத்தால மேல போது கீழே இருக்கிறான். ஆனா அப்படியா? ஓய் அது மாதிரி வெளியில இருக்கிறானு தம்பி கூப்பிட பிடிக்காது. அண்ணன் தம்பி கூப்பிட பிடிக்காது. வாங்க மச்சான். மாமா அண்ணன் தம்பி மாமா மச்சான் தானே கூப்பிட்டேன். அது என்ன உங்க அம்மா அங்க போன அடிப்பானு. அண்ணா கோமாளி அண்ணா. ஆனா தம்பி வாடா ஏடி கூடாது ஏடி கூடாது. பெட்டுக்காரல கூட போட்டு ஓட்டினா சேர உடைக்காது. போமாட்டேன் அப்படியா? கூத்து முடிச்சு பாத்தீங்கன்னா போயிட்டு மழை வரும்போது வாங்க கூத்து ஸ்டார்ட் ஆகும். பாய் பாய். நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். போயிட்டு இருப்ப வீடு பக்கம் தான். அட்வான்ஸ் வாங்கிட்டீங்கள? அட்வான்ஸ் வாங்கிட்டு நீங்க ஊத்தாடுறான். என்ன நம்பி அட்வான்ஸ் வாங்கணும். ஒரு மரியாதை இல்லையா? என்னடா மரியாதை போட போடுங்க மரியாதை.
அட்வான்ஸ் வாங்கிட்டு உங்களுக்கு மரியாதை கொடுக்குமா? ஏய் கோமாளி, என்னடா பாமாளி கொடுத்து ஏய் கோமாளி வாத்தியார்ரா. என்ன வாத்தியார் போட வாத்தியார்? அட்வான்ஸ் வாங்கிட்டு வாத்தியாரா? வந்த 20 பேருக்கும் நம்மள 17 தான். ஆனா வாங்கிட்டு 5000. வெச்சு எவ்வளவு இருக்கும்? வருஷம் வாங்க வாத்தியாரு. மொத்தம் எவ்வளவு மொத்தக்கார பேசுறது? மொத்தம் 17. 17. அதுல வந்து 5000 அட்வான்ஸ். காலையில வாங்க மாட்டேன் எனக்கு மாட்டினா இல்ல அவன் கேட்காம கொடுப்பா. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன 17,000 சம்பளம் பேசிருக்கீங்க, 5,000 அட்வான்ஸ் வாங்கி உங்க வயிற்று போட்டு தொலைஞ்சிட்டீங்க. சம்பளம் 35,000 அப்படியே காலையில நான் போன் பண்ணி மத்தல காட்டு கேட்டுனாங்க. சந்தேகமா சீக்கிரம் பேசுங்க. நம்ம செட்ல சம்பளத்துக்கு மட்டும் பயந்து கூடாது. ஆமா காலையில 700 800 வரும், அதை பத்தி பயந்துக்காதீங்க. ஏய் 300 ரூபாய். ஆனா எதுக்கு காலையில 12 மணிக்கு மேல ஆளுக்கு 2 கோட்டர் வாங்குறதுக்கா? போதாதா? ஓய் பணத்துக்கு ஆச்சு போல சேகரனாங்கறாரு. மூத்துக்கா பாரு இப்படி எனக்கு கூப்பிட்டா பிடிக்காது. ஏங்க எனக்கு சண்டை மத்தாக்கார சொன்ன சந்தேகமா விடவே மாட்டேன். சரி கேட்டு தொலைங்க, உங்க வீட்டுல விழுவேன். எங்க வீட்டுல உளுந்துரு நாளைக்கு நீங்க வந்துருங்க. சொல்ற மொத்த பேசுன்னு சம்பளம் 17,000. ஆயா 7 வேலைக்கு போறாங்களா தெளிவா கேட்டுக்குவாங்க. மொத்த சம்பளம் பேசுன்னு 17,000. அட்வான்ஸ் 5,000 வாங்கி தின்னுட்டான். சத்தியோட வகுத்துல உளுந்து போவேன். 5,000 வாங்கிட்டானா மீதி 12,000 இருக்குது. ஆனா 12,000 வச்சுக்கிட்டு மொத்த ஆளுங்க 20 பேரு. 20 பேர் கூப்பிட்டான்ல, 12,000 ஆளுக்கு 1000 போட்டாலும் 12,000 முடிச்சு போச்சு. மீதி 8,000 யாரு? நீ அந்த பணத்துக்கு தானே 2 நாளா பாடுபட்டுக்கிறேன். நாங்க படுற பாடு பகவான் இந்த பகவானுக்கு தானே தெரியும். ஆமா பண்ண ஏழு கொடுப்பாங்க வந்துடு. சத்தியம் வந்துடாமா 20,000 அவுத்து புடிச்சு கொடுப்பாங்க. காலையில உம்மனத வாங்கிடா உட்றா. நான் என்ன புடிச்சு வாங்கணும்? டேய் உன்னுடைய பணத்தை வாங்கிக்க. சரி அதுக்கு தான் இந்த கோமாளி கூப்பிடாதீங்கன்னு சொல்றது நான். அப்புறம் என்ன பண்ண நீ? தெரியாத கூப்பிட்டு விட்டுடா. நாளைக்கு வராதடா. ஏய் இத பங்கு பண்றதே வரீங்களா இல்ல எப்படி? ஆமா பாரு ஓய் என்ன சொல்றேன்? அண்ணன் தம்பி மாமா வச்சனே ஏய், சித்தப்பா பெரியப்பா வச்சு முறம் வச்சு கூப்பிட்டேன். பிடிக்காது ஏய் சத்தியமாலோ சத்தியமா. சரி வேற எப்படி வச்சு கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்கும்? வருஷம்னா வருஷம் 2042. வாயா அப்புறம் தாத்தரை கூட்டு போக மாட்டான். எங்க ஆயா தாத்தரை கூட்டிட்டு போவா, எங்க அப்பனே கூட்டிட்டு போவா. தாத்தரை கூட்டிட்டு போவா. இங்க பாரு ஓய் 2025 கம்ப்யூட்டர் காலம். கம்ப்யூட்டர் சூத்துல புகை வந்துருமே. ஓய் கம்ப்யூட்டர் காலம். கம்ப்யூட்டர் பட்டன் சிஸ்டம். ஆமா இப்படி இங்க தட்டினா அது தெரியுது. இந்த தேவனா அங்க உட்கார்ந்து அங்க எந்திரிக்கணும். ஆமா எந்திரிக்கணும். ஏய் புயல் காத்துல எந்திரிக்கணும். புயல் புயல் வேகத்துல அப்படி கோவம் எந்திரிக்கணுங்க. ஆமாங்க அதனால மதிப்பையே கூப்பிடு. சத்தியமாலோ சத்தியமா. பொட்டிக்கார ஓய் எப்படி கூப்பிடலாம்? வந்த உடனே மூலகல்ல கூப்பிட்டீல. ஆமாமா அதே மாதிரி கூப்பிடுற. ஆலமரத்து கடையில் நீ பஸ் டீ குடிச்சு லேட் பண்ணி என்ன எப்படி கூப்பிட்ட? மரியாதை கூப்பிட்டேன். அதே மாதிரி கூப்பிடு. அதே மாதிரி கூப்பிடு. அட வாடா கொம்மாளா ஏங்க அண்ணன் தம்பி மாமன் மச்சன சித்தப்பா பெரியப்பான்னு எவ்வளவு அழகா கூப்பிட்டேன். உறவு மர வச்சு அதுக்காக நாச்சிட்டு அடிச்சுக்கல, நம்மட கடிச்சு அடிச்சுக்கல. வாடாங்க அம்மா இல்ல அப்படி கூப்பிட்ட உடனே கையை கொடுத்து குடுக்குறீங்களே என்ன காரணம்? ஒரே நிமிஷம் இருங்க. ஊட்டி போடுறா. எங்க ஊட்டி போ தண்ணி ஊத்துது தெரியலையா? எங்கடா புடிச்சேன்? எங்கடா புடிச்ச? அப்படியா? தங்கராஜன் செல்வ இவருடா சேகரன்டா. பேரு கூட தெரியல. 5,000 வாங்கி தின்னுட்டா தாயரு. ஓய் அண்ணானுக்கு கூப்பிட்டு அடிச்சேன், மாமானுக்கு கூப்பிட்டு அடிச்சேன். கை கொடுக்குறேன். அண்ணானுக்கு கூப்பிட்டா பங்கு வருவேன்.
இடசிக்கலன்னு வந்து போட்டு உட்காரு. சத்தியம் உள்ளார அடிக்க போறா. அவன் என்ன இப்ப இடமா 2 ஏக்கர் இடையில தான் ஆடுறாங்க. நான் ரெடி பண்ணிட்டு மறைய கோயில் இடம் என்ன சுடுக மழை வருது அப்ப எதுக்கு வருது? மழை வரும் அப்புறம் கோயிலுக்கு ஆடலாம்னு எதிர்பார்க்கறீங்க. மாமா எப்படா பொண்ணுக்கு வருவேன்? பொண்ணுக்கு ஆமோ தாயி சாமி கருணா முக்கியா தீ தம்பி இப்படி தீ 10 ரூபா செலவோட போயிடும். அதனால நாம நாட்டுக்கு நாடு மகாநாடுங்க மகாநாடு பேரு சிறந்த அழகு திரு பொன்னாடு நாட்டின் பேர் என்ன? வெத்தலை பாக்கு வாங்கின கேளுகாது. நான் ஒண்ணு மட்டும் போடுறேன் வீட்டுல உள்ள முடியல. ஆடு நீதானோட எல்லாத்துக்கு முன்னாடி ஏங்க தூர கூத்து ஆடுறீங்களா? வெத்தலை பாக்கு எனக்கு கொடுப்பீங்களா? அப்படி கேட்கறது நீங்களா நானா? சத்தப்படாதீங்க, செத்து போயிருவான். ஆலாமரத்தப்பட்டி என்றால் ஆலாமரத்தப்பட்டி என்றால் சொல்லுங்க. ஆலாமரத்தப்பட்டி என்றால் நமக்கு சொந்தமான தாய் திருநாடு. உலகத்துல மிந்தி பிறந்த கணபதி சொந்தி கணபதி அவர் திருவிழா முன்னிட்டு இன்று ஓரிரவு வைத்த வேண்டுதலை எப்படி வைத்த வேண்டுதல் நிறைவேற காரணத்தினால் நாடக அரங்கேற்றம். யாரு விட்டாங்க? உங்க ஆயா விட்டாங்க. நாடகம் 6 வேண்டுதல். ஆனா அப்படி கேட்டீங்களா? யாருதுல விட்டாங்க கேட்டா உங்க அப்பா உங்க ஆயாதுல விட்டுருப்பான்னு நான் சொன்னேங்க. எனக்கு என்னங்க தெரியும்? நாடகம் 6 விட்டாங்க சொல்லு. ஏங்க ஆனா நீங்க சொல்லாதீங்க. வெத்தலை பார்க்க வாங்க தெரியாதா? இங்க பாரு நம்ம அருமை ஐயா அவரு பேர் சொல்ற நம்ம வயது இல்லையா? வயது இல்லை. முன்னாள் கவுன்சிலர் யாரு? சொங்கடா ஐயா. அவர் வைத்த வேண்டுதல் நிறைவேற காரணமாக இன்று ஓரிரவு நாடகம் ஏற்றோம். இங்க பாரு அவங்க போட்ட சோத்துக்கு 2 நாளைக்கு நீ கூத்தாடணும். அப்பனா இன்னைக்கு நைட்டு விட்டுட்டு நாளைக்கு நைட்டு நாளைக்கு வந்து ஆடுங்க. நாளைக்கு காலையில எக்கிடுவாஸ் குழுவு கட்டணும். ஒரு நைட்டுக்கு மட்டும் பணத்துக்கு ஆடலாம். அடுத்த 2 நைட் நீங்க வந்து சும்மா ஆடுங்க. நான் வர மாட்டேன். இங்க பாரு சொங்கடாய வைத்த வேண்டுதல் நிறைவேற காரணமாக இதோ இன்று ஓரிரவு நாடகம் அரங்கேற்றம். என்னங்க நாடகம்? நாடகம் தெரியுமா? என்னங்க? இங்க பாரு ஸ்ரீ மகாபாரதம் பாகமாளன் கூடிய அல்லி அர்ஜுனன் திருமணம். சத்தியமானுமா? ஆமாடா. என்னங்க அல்லி அரசு கூச்சி அது என்னங்க பேரு? இங்க வாங்க. என்னங்க பேரு? அல்லி அரசாணை மாலை. அல்லி அரசாணை மாலை அல்லது அல்லதுன்னா அப்ப சொல்லுங்க. அப்புறம் வாத்தியார் 100 போட்டா ஒரு போட்டா பத்தாது. மொட்டை நாடகத்துல கேன பொண்ணு படம் போயிடுவாங்க. வாத்தியாருங்கல்ல இவங்க சொல்லி கொடுத்தா நான் கூத்து கத்துக்கிட்டேன். அப்ப நான் புட்டு பேசு அவர்கிட்ட பேசிக்கிற போட விடாரு. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். இப்பதான் பருப்போரோட கறிக்குழம்புன்னு சொன்னாங்க. கூட்டிட்டு பருப்போர் போடுறாங்க. என்ன பண்றது? சத்தியமால சாப்பிடுவேன். கறி சாப்பிடுவேன். வாங்கண்ணா. ஏங்க நாடகம் என்னன்னு கேக்குறியா? வைத்திருக்கிற நாடகம் என்னங்க? இது வந்து மகாபாரத கதை. சரிங்க. மகாபாரதத்துல ஒரு பாகமா விளங்கக்கூடிய அல்லி அர்ஜுனன் திருமணம். இல்லனா அல்லி அரசாணி மாலை. அரசாணி மாலை. ஆமா. சரிங்க. டைம் வர எத்தனைங்க? ஆமா டைம் பாத்துட்டு பண்ணாலும் கரெக்டா இருக்கு எனக்கு. அந்த அப்பா எனக்கு 10 ரூபா கொடுத்து எந்த வாத்தியார வந்தாலும் பரவாயில்ல ஒட்ட நாடத்துல பொண்ணு படிக்க போக சொல்ல அப்படின்னு. மரியாதை வேண்டாம். மரியாதை வேணுமா வேண்டாமா? சரி சரி வாத்தியார் தெரியாம பேசி அவர் அப்படியே சொன்னார். போய் அவர் என்னன்னாருங்க, தம்பி உனக்கு நான் கோமாரிக்கு 10 ரூபா தரேன், எந்த வாத்தியார் வந்தாலும் சரி அந்த கேரளா இடத்துல பாடம் சொல்லிட்டு போ அப்படின்னாரு. அவர் அப்படியே சொன்னாருங்க. அந்த அப்பா அப்படி சொன்னாரு. என்கிட்ட அப்படிதான் சொன்னாருங்க. என் காதுல அப்படிதான் உண்டுச்சுங்க. என்ன நாடகத்துல? ஒட்ட நாடகத்துலங்க. அப்படியா? இப்ப பாடினா சம்பளம் கொடுப்பாங்க காலையில, இல்லைன்னா வந்து 20 பேர் காலையில வாங்கிட்டு போவாங்க.
நான் பூந்துருவேன் நானு என்ன பத்தி தெரியாது உனக்கு தெரியுங்க நீ சண்டை போத்துல பூந்து அடி வாங்கி உடம்பு அடிச்சு போச்சு சரி அடி அண்ணம்போ தத்திரத்தில் அள்ளி திருமணம் அள்ளி அரசாணி மாலை என்ற நாடகத்துல முதல் முறையாக யாரு வராங்கன்னா மதுரை மாநகரத்தை ஆண்டு வரக்கூடிய 6000 பாண்டிய மன்னருக்கும் அதிகார பாண்டிய மன்னன் 3000 பாண்டிய மன்னருக்கும் முதலான பாண்டிய மன்னன் ஆமா மணிமுத்து பாண்டிய மன்னன் இப்ப சபைக்கு வராரு நம்ம இங்க இருந்து நம்ம ஒரு ஜலகண்டாபுரம் சைலன்ஸ் நம்ம இங்க இருந்து ஜலகண்டாபுரம் போகணும்னா ஒரு கார்லயோ பைக்லயோ இந்த வாடகைக்கு டெம்போ கூட 800 ரூபாய் கூட எடுத்துட்டு போறோம் அந்த பாண்டிய மன்னன் எதுல வர்றாருங்க ரதத்துல ஏங்க ரதங்கிறீங்களே அது என்னதான் ரதம் தங்க ரதம் சத்தியமாளுங்க சத்தியமாலும் ஆமா ஏங்க எதுக்கு நம்ம இத்தனை பொய்யு அந்த தங்க ரதம் இருந்தா நம்ம 1000 ரூபாய் காசுக்கு ஊரு ஊரு ஆடிட்டு தெரியும் நம்மள பத்தியா நீ இறக்குறவா இல்ல என்கிட்ட ரதம் இருக்குதுங்க என்ன ரதம் 10 ரதம் வச்சிருக்கிறேன் என்ன ரதம் நம்ம ஜலகண்டாபுரம் அந்த பெரிய ஏரி இருக்குது பாத்தீங்களா ஆமா ஏரியில ஓரமா நிறுத்தி வச்சிருப்பேன் என்னப்பா ரதம் ஏரி ஓரமா அந்த சேஃப்டியா யாரும் திருட மாட்டாங்க அப்படியா பெரிய ரதங்க என்னோட 10 ரதங்க 10 ரதமா ஆமாங்க 1 2 வச்சு சில்லற பை நினைச்சிருவாங்க அதனால 10 ரதம் நிறைய வச்சிருக்கேன் என்ன ரதம் சொர்க்க ரதங்க அத மஸ்தில இருக்குதா ஏங்க நீங்க வந்து வேற ரதத்துல போனா உட்கார்ந்துட்டு தான் போகணும் வேற ரதத்துல வந்தா படுத்துக்கிட்டு போலாம் பாட்டு கேட்டு போலாம் பூ தூக்கி போடுவாங்க உங்களுக்கு நீ எந்திரிக்கவே தேவையில்லை படுத்துக்கிட்டு நாளைக்கு ஏதாவது செட்ல 20 பேர்ல ஏதாவது ஒரு ஆள் வருவாரு பாரு அவரு யாருங்க பாட்டி பண்ண ஆனா இந்த என்ன நாடகங்க அள்ளி திருமணம் நாடகத்திலே முதல் தர்பாராக பாண்டிய மன்னன் சபை தர்பார் அவரால் மற்ற விஷயம் அறியலாம்
பூலோகத்திலே